சிவகார்த்திகேயனோட ஒரு எதிர்ப்பா டிசைன் பண்றாங்களோ சார், கட்டமைக்கிறாங்களோ? அதாவது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்படிலாம் வந்து ஒரேடியா பழி சுமத்துவது. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப ஏன் இந்த முறை நம்ம சிவகார்த்திகேயனை எதிர்க்கிறோம்? இதற்கு முன்னாடி சில விஷயங்கள்ல நம்ம சிவகார்த்திகேயன் குறித்து பேசியிருக்கோம். அப்போ கூட வந்து அவர் பேரை உச்சரிக்காமல் ஒரு சம்பவத்த நாங்க சொன்னோம். ம். இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு இசையமைப்பாளருக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொன்னோம். அதற்கப்புறம் அந்த இசையமைப்பாளரே வெளியில வந்து இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது, மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்தி பேசணும். ம். நாங்க அன்னைக்கு சொன்னோம். அன்னைக்கு குறிப்பிட்ட நடிகருடைய பேர நம்ம சொல்லல. இசையமைப்பாளர் பேரையும் சொல்லல. இன்னைக்கு நாங்க வந்து அந்த இசையமைப்பாளரை ஒத்துக்கிட்ட பிறகு சொல்றோம்னு சொல்லி தான் ஆமா. அந்த விஷயத்த நம்ம பேசியிருக்கோம். பேசணும். மற்றபடி வந்து அவருடைய படங்கள் இப்ப அமரன் வந்துச்சு. ஊருக்கு முன்னாடி முதல்ல பாராட்டுனது நாங்க தான். ஆம். இல்லையா? அப்போ அவர் மீது வன்மம் இருந்தா நாங்க ஏன் அமரன் அப்படி கொண்டாட போறோம்? ம், ம், இல்லையே! ம். அப்போ அவர் அவர் மீதான தனிப்பட்ட கருத்துக்கள் நமக்கு கொஞ்சம் இருக்கு. அதை யாராவது கேள்வி கேட்கும்போது நம்ம சொல்றோம். ம். கேள்வி கேட்கலன்னா, அவர் குறித்து என்ன பாராட்டணுமோ அத பாராட்டிட்டு கடந்து போறோம். இந்த விஷயத்துல நமக்கு என்ன கோவம் அப்டின்னா, இந்த இடத்துல சிவகார்த்திகேயன் வராமல் வேற யாராவது வந்திருந்தா கூட இந்த கோபத்த கட்டாயமா காமிச்சிருப்பாங்க.